தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்க. இங்கே வேதம் சொல்லுது, மத்திய ராத்திரியில் பவுலும் ஷீலாவும் ஜெபித்து துதித்து பாடினார்கள், சிறையில் இருக்கிறவர்கள் கவனித்தார்கள் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, பவுலும் ஷீலாவும் அடிபட்டு காயங்களோடு, இரத்த காயங்களோடு அன்பான தேவ ஜனமே சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இவங்க மத்திய ராத்திரியில் என்ன பண்ணாங்களா? ஜெபம் பண்ணினார்களாம். யோசித்து பாருங்க, அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கும் இன்றைக்கி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா ஏராளமான வித்தியாசம் இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஜெபிக்க வரமாட்டோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் வேதத்தை வாசிக்க மாட்டோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆலயத்துக்கு வரமாட்டோம். கேட்டால் மனசு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பவுலும் ஷீலாவும் அடிபட்டு இரத்த காயங்களோடு சங்கிலியில் கட்டப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன செய்தாங்களா? மத்திய ராத்திரியில் எல்லாம் தூங்கும்போது இவங்க மாத்திரம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்களாம். ரெண்டாவது தேவ வசனம் சொல்லுது, தேவனை துதித்தார்கள். மூணாவது பாடினார்கள். இதை சிறையில் இருக்கிற எல்லாரும் கவனித்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நம்ம பார்க்குறோம். அன்பான தேவ ஜனமே, நமக்கு சூழ்நிலைகள் அனுகூலமாக இருக்குதா இல்லையா அது பிரச்சனை அல்ல. நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும்? தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, சாவுக்கு ஏதுவானாலும் கிறிஸ்து இயேசு என் சரீரத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி நாமும் நம்முடைய முன்னோர்கள் போல பரிசுத்தவான்களை போல நாம் என்ன செய்ய கற்றுக்கொண்டுங்க? நல்ல தேவ சமூகத்தில் ஜெபிக்க துதிக்க தேவனை பாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நம்ம ஜெபிக்கணும், ஏன் துதிக்கணும், ஏன் பாடணும்னா, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நமக்கு ஒரு நல்ல உதாரணம் பரிசுத்த வேதாமத்தில் நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். 6:15 வேதம் சொல்லுது, எரிகோவை சுற்றிலும் 7 நாட்கள் சுற்றி வந்தார்கள். 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி எக்காலம் ஊதினார்கள். அவளுக்கு முன்னாலே நீங்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிச்சிங்கன்னா, எரிகோவின் ராஜா வாசலில் மூடி வைத்தார் என்று வேதம் சொல்லுது. ஆனால் எப்போ இவங்க துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்களோ, மூடப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல் தானாக இடிந்து விழுந்தது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை கவனிக்கிறேன் அன்பு தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் மூடப்பட்ட எல்லாம் வாசல்கள் திறக்கப்படணுமா? எல்லா விதமான அன்பான தேவ ஜனமே தடைகளை தேவன் மாற்றணுமா? இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும்? துதிக்கிறவர்களாக நாம் தேவ பிள்ளைங்க கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம துதிக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோங்க? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடும்போது, துதி எடுத்தா சாத்தா ஓடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். ஆனால் அநேக நேரங்களில் அதை நம்முடைய வாழ்க்கையில் அன்பான தேவ ஜனமே செயல்படுத்துறது கிடையாது. ஆகையால் தான் பல ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலையை காட்டிலும் என்னங்க, நம்முடைய பலவீனங்களை காட்டிலும் நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்ம என்ன செய்ய கற்றுக்கணும்? துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் துதிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 97ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகுன்னு சொல்லப்படுது. எல்லா தடைகளை தேவன் மாற்ற ஆரம்பிப்பார். நீங்கள் முன்னேறாதபடி, கடக்கக்கூடாதபடி, சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நிகரமாக்குவார், நிர்மூலமாக்குவார். உங்களுக்கு முன்னால் சமபூமி ஆக்குவார், ஒன்றை இல்லாத செய்து விடுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். என்னங்க, அவிசுவாசமான வார்த்தையை விட்டுறணும். நீங்கள் வேதத்தில் நீதிமொழிகள் 18:21 வாசிச்சு பாருங்கள். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம். உன் நாவில் ஆண்டு என்ன வச்சிருக்கிறார்? வல்லமை வச்சிருக்கிறார். நீங்கள் நல்லா துதியுங்க, கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிச்சு பாருங்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவ
ஆலயத்தில் தேவனை துதித்தார்கள். தேவாலயம் முழுமே தேவ மகிமை இறங்கினது என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம துதிக்கும் போது அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பாக தேவன் இறங்கி வருவார், கிரியை செய்வார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22லேருந்து 25 வரைக்கும் வாசித்து பாருங்க. யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை அவங்க யுத்தம் பண்ணலை. நீங்கள் 20ஆம் அதிகாரம் 20-21 வாசித்து பாருங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் எல்லாரும் கூடி பிரியமுள்ள ஒரு இடத்துல வந்தார்கள். தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். துதிக்கிறவர்களை முன் வரிசையில் வைத்தார்கள். அவங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே அவருக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் வெட்டுண்டு போனார்கள். ஆகையால் தான் யோபு பக்தின்னு சொல்லும்போது யோபு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்பாங்க சொல்கிறாரு, வாய் நகைப்பினாலும் உதடு கம்பீர சத்தத்தினால் நிரம்பண்டு. நம்ம துதிக்கிற ஜனமாக மாறும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிற தாவீது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, அதிகமாக அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்னா, எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். அப்படி அவர் துதித்ததுனால தான் அன்பான தேவ ஜன அவருக்கு இருந்த பல எதிரிகள், பல சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, இடம் தெரியாமல் செய்தாரு. அன்றைக்கு அவர்கள் துதித்து அற்புதங்களை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசி பாருங்க. பவுலும் சீலாவும் துதித்தார்கள். கட்டுங்கள்லாம் கண்டு விழுந்தது. எல்லா தடைகள் மாறணுமா, கட்டுகள் உடைக்கப்படணுமா, நுகங்கள் முறிக்கப்படணுமா, தடைகள் அப்புறப்படுத்தப்படணுமா, கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யணுமா. அன்பான தேவ ஜனமே, எப்பொழுதும் தாவீது சொல்லும்போது சொல்றாரு 32ஆம் சங்கீதம் 1-2 அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு. நீங்கள் துதியுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குறைகளை நிறைவாக்குவார், அற்புதங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 119:54 வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்லும்போது சொல்கிறார், நான் பரதேசியாக தங்கும் வீட்டில் உங்களுடைய பிரமாணங்கள் என்னுடைய கீதங்களாக மாறும். என் வீட்டில் எப்பொழுதும் என்ன இருக்குங்க, துதி இருக்கும். சண்டை இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது, தேவையில்லாதவைகள் இருக்காது. என் வீடு துதியினால் நிரம்பும். நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் வீடு முழுமையும் தேவ மகிமையினால் நிரம்பும். தேவையில்லாத எல்லாமே, சாபமான எல்லாமே, அசுத்தாவிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாம் உன் வீடை விட்டு விலகி போவோம். வீட்டில் தேவ மகிமை இருக்கும். உன் வீடு குட்டி பரலோகமாக இருக்கும். உன் வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கும். வர அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்ன ஒரு துதிக்கிற மனுஷனா, துதிக்கிற குடும்பமா, துதிக்கிற பிள்ளைகளா, நாங்கள் முறுமுறுக்கிறவளா இல்லாமல் எங்களோட வாயு துதியினால் உதடு கம்பீரத்தினால் நிரம்பிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் தலைகளை தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்து என் அன்பு தேவ ஜனங்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, துக்கங்களை மாற்றும், குறைகளை நிறைவாக்கும், சத்துருக்கள் வெக்கப்பட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தேவரீர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த 2025ஆம் வருஷத்தில் துதிக்கிற ஜனமாக, துதிக்கிற குடும்பமாக ஆண்டவரே தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு செல்லுகிற தேவ பிள்ளைகளா ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க. தாவீது சொன்னது போல ஆண்டு அவருடைய துதி எப்பொழுது நாவல இருக்கும் என்று சொன்னது போல எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைங்க துதிக்கிறவர்களாக மகிமைப்படுத்துவர்களாக மாற்றுங்க. அடைக்கப்பட்ட வாசல்களை தரங்க, அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை தரங்க, அடைக்கப்பட்ட வானங்களை தரங்க, அடைக்கப்பட்ட இருதயங்களை தருங்க. ஆண்டவரே அதிசயங்களை செய்யும், குறைகளை நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதரனே, சகோதரி, இன்னும் அதிகமாக நீங்கள் வளரணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா அன்பானுலே எங்களோட தொலைபேசியின் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.